ஓம் சாய்ராம். வணக்கம் டு ஆல் சாய்ராம்ஸ். நம்ம சாய்ப்பாவுடைய புனித நூலான ஸ்ரீ சாய் சச்சரிதம் தினம் ஒரு அத்தியாயம் பாராயணம் நம்ம வாழ்க சாய் சேனல் மூலமாக பிளேலிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தினமும் ஒரு அத்தியாயமாவது கேட்டு பாராயணம் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கான தீர்வை அதில் சாய்ப்பா நிச்சயம் தெரிவிச்சிருப்பாங்க. அதை கேட்டு பயன்பெறுங்க. தினம் தினம் சாய் சச்சரிதம் பாராயணம் செய்வது மூலமாக நம்முடைய பாவங்கள் மெல்ல மெல்ல கழிக்கப்படும். நமது பாவங்கள் மெல்ல மெல்ல கழிக்கப்படும் போது தான் நமது சாயப்பா தரும் ஆசீர்வாதங்களையும் நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியும். எனது அருமை பிள்ளையே, எப்போதும் நடக்கும் சூழ்நிலைகளை நினைத்து கொண்டு யாரும் அறியாமல் மனதுக்குள் கண் கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு உன் கவலைகளை எல்லாம் முதலில் தூர தூக்கி எறி. அடுத்து உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் கவனி. அது நல்லதோ கெட்ட சூழ்நிலையோ எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அந்த சூழ்நிலை மூலம் இந்த பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தும் விஷயத்தை கவனி. அதை யோசி. அதன் மூலம் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன என்பதை கவனி. அதனை செயல்படுத்து. பின்பு பார், உன் வாழ்க்கைக்கான வெளிச்சம் இந்த பிரபஞ்சத்தால் காட்டப்படும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீ பார்த்து விட்டாய். பல அவமானங்களையும் கடந்து வந்து விட்டாய். பலரின் வசை சொற்கள் இப்படி எல்லாமே உன் மனதில் ஆறாத காயங்களாக முட்களை போல் குத்தி கொண்டிருப்பதையும், இன்று இந்த வாழ்க்கையை எதற்காக என்று சொல்லி தவறான பாதையில் நீ சென்றுவிட துடித்து கொண்டிருப்பதையும் பார்த்துவிட்டுத்தான் இன்று மீண்டும் வந்துள்ளேன். வாரத்தின் துவக்க நாளிலேயே இப்படி நீ மனச்சோர்வோடு இருந்தால் மற்ற நாட்கள் உனக்கு எப்படி நல்லதாக அமையும்? நீ சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு இருந்தால்தானே உன்னை நம்பி இருப்பவர்களும் உன்னுடைய நேர்மறையான ஆற்றலானது அவர்களிடமும் பரவி அவர்களும் நல்லெண்ணங்களோடு தனது வேலைகளை சிறப்பாக செய்வார்கள். ஒருவேளை அவர்கள் மூலமாக உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கலாம் அல்லவா? எப்போதும் நேர்மறையான எண்ணத்தோடு இரு. நீ 1000 முறை தோற்று இருந்தாலும் கடைசியில் ஒரு முறை எனக்காக முயற்சி செய்துவிடு. நீ என்ன என்னிடம் வேண்டி கேட்டாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும். பெருமாளுக்கு உகந்த திருவோண நன்னாளான இன்று அவரின் பாத கமலத்தை தொட்டுவிட்டுதானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். அவரின் அருள் ஒளியானது உன்மேல் படுவது போல் எண்ணி நீ நினைத்த வேண்டுதல் நடந்தது போல் எண்ணி நன்றி சொல்வாயாக. பின்பு இந்த ராம மந்திரத்தை 3 முறை சொல்லிவிடு. இந்த மந்திரத்தை இன்று இரவுக்குள் 3 முறை நீ சொல்லும் பொழுது, அதுவும் இந்த திருவோண நன்னாளில் நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக உன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அந்த மந்திரமாவது ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ஸ்ரீ ராம நாம வராணனே. மறுபடியும் சொல்கிறேன். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ஸ்ரீ ராம நாம வராணனே. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.